வடச்சென்னை மாதிரி ஒரு பெரிய கேங்ஸ்டர் படம் வெற்றிமாறன் இயக்கத்துல தனுஷ் நடிப்புல உருவாகிறதா இருந்துச்சு. ஆனா சில காரணத்தால படம் டிராப் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ் போயிருந்தது. ஆனா படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி படம் உருவாகிறது கன்ஃபார்ம், கூடிய சீக்கிரத்துல தியேட்டர்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்விட்டரே போட்டிருக்காரு. நம்ம இந்தி படம் ஒன்று ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல எடுத்தாங்க. ஆனா அந்த படம் 500 கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, அந்த படத்தோடைய கதையை சேட் ஜிபிடியை பயன்படுத்தி எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம அனுஷ்கா அவர்கள் பாகுபலி தேவசனா ரொம்ப வருஷம் கழிச்சு சினிமாக்கு ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. அவங்க நடிச்ச ஒரு படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. குறிப்பா அந்த படத்துல நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு பிரபல நடிகர் நடிச்சிருக்காரு. நம்ம டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸோட தம்பி எல்வின் இருக்காருல்ல, அவர் முதல் முறையா நாயகனா ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படத்தோடைய டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்களை போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியில வடச்சென்னை படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சது. இது ஒரு கேங்ஸ்டர் படம் தான். இதே பாணியில வெற்றிமாறன் சிம்பு கூட்டணியில ஒரு புதுசா படம் உருவாகிறதுக்காக ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த படம் டிராப் ஆக போறதா சில டாக்ஸ் போயிருந்தது. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிம்புவுக்கும் படத்தோட தயாரிப்பு நிறுவனத்துக்கும் சம்பள விவகாரம் சம்பந்தமா ஒரு இழுபறி போயிட்டு இருந்து, அதனால வந்து படம் வந்து டிலே ஆயிட்டே போயிருந்தது. நிறைய பேர் படம் டிராப் ஆக போதும் சொல்லிட்டாங்க. ஆனா ரீசெண்டா படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் படம் டிராப் ஆகல, கூடிய சீக்கிரத்துல படம் எடுக்க போறோம், கண்டிப்பா படம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ட்விட்டரே போட்டிருக்காரு. அப்புறம் ஏன், கண்டிப்பா வடச்சென்னை மாதிரி சிம்பு வெற்றிமாறன் கூட்டணியில ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் படம் கன்ஃபார்ம் தயாராயிடுச்சு. இந்தியில சயாரான ஒரு படம் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல எடுத்து கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல கலெக்ஷன் இருக்கு. நம்ப முடியுதா? கிட்டத்தட்ட படத்தோட பட்ஜெட்டை விட ஒரு 8-9 மடங்கு அதிகமான கலெக்ஷன், ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வெற்றி அடைஞ்ச படம். அந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா, சேட் ஜிபிடின்னு சொல்றாங்க. அதாவது படத்தோடைய எழுத்தாளர் என்ன சொல்றாருன்னா, நாங்க அந்த படத்தோடைய கதை எழுதும் போது ஒரு சில தேவைகளுக்காக சேட் ஜிபிடியை சர்ச் பண்ணி பார்த்தோம். அது நிறைய ஐடியாஸ் கொடுத்தது. அந்த ஐடியாஸ் பயன்படுத்தி கதையில நிறைய மாற்றம் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு சொல்றாரு. பாருங்க, இந்த உலகம் வந்து மனித மூளையை நம்பாம கொஞ்சம் கொஞ்சமா முழுக்க முழுக்க ஏஐ நம்பி போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சேட் ஜிபிடி அந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்கு. நம்ம அனுஷ்கா அவர்கள் பாகுபலி தேவசேனா அவர்கள் ரொம்ப வருஷமா படம் இல்லாம இருந்தாங்க. ரீசெண்டா காதின்னு ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல அனுஷ்காவை தாண்டி ரம்யா கிருஷ்ணன், விக்ரம் பிரபுலாம் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு அனுஷ்காவை தனிப்பட்ட முறையில் எந்த அளவுக்கு பிடிக்கும்? அவங்க நடிச்ச காதி படத்தை எந்த எதிர்பார்க்கறீங்க? கூடி சேர்த்துல தியேட்டர் ரிலீஸ் ஆக போது கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. நம்ம டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸோடைய தம்பி ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படம் பேரு புல்லட். அந்த படத்தோட டீசர் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல எல்வின், அவர் தான் லாரன்ஸோட தம்பி. எல்வினை தாண்டி நம்ம லாரன்ஸ் அவர்களே முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவரை தாண்டி நம்ம சிங்கம்புலி, அப்புறம் ஆகாஷ் அரவிந்த் சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் பார்க்கும்போது ஒரு ரிவெஞ்ச் படமா தெரியுது. ஏன்னா அந்த படத்தோட இயக்குனர் ஏற்கனவே அருள்நிதி வச்சு டைரின்னு ஒரு கிரைம் த்ரில்லர் பண்ணியிருக்காரு. அதனால கண்டிப்பா அதே ஜானியில் இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல பேய் படமான்னு தெரியல, ஆனா டீசர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. படம் பேரு புல்லட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.